Dear students, in the class let us discuss some problems which we give as a homework in our class. Okay, so the first problem is show that any finite subset of a metric space is bounded. Okay, so this is my model problem. Sure. So before getting into the problem, let us discuss what is finite bounded set na enna apdigiradha just to recall. Just let us recall. Okay, recall. Then let X be a metric space, let capital X comma D be a metric space. A subset D, yaroda subset, X oda subset, is said to be bounded if there is M greater than or equal to 0 such that distance between X comma Y, which is always less than or equal to this capital M, for all X comma Y belongs to D. D la எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் அதனுடைய தூரம் எதோட கம்மியா இருக்கும்னா M விட கம்மியாக இருக்கும். அவ்வளவுதான். So நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா we are going to show that any finite subset of a metric space is bounded. ப்ரூஃப் பண்ணலாமா? So solution என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐடியா வந்து என்னன்னா சப்போஸ் இப்படி ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்க்க போறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த தூரத்தை பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த தூரத்தை பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த தூரத்தை பாருங்க. ஓகே, அண்ட் சம்திங் மோர் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது. அப்போ இதுல மேக்ஸிமம் தூரம் நீங்க இதுன்னு நினைப்பீங்க. ஆனா பாருங்க இருக்கிறதுலே இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, எல்லா பாயிண்ட்ஸ்லயும் நீங்க டிஸ்டன்ஸ் செக் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்லையும் நீங்க தூரத்தை செக் பண்ண போறீங்க. அப்படி எல்லாத்துக்கும் அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் தூரம் வந்து இந்த தூரம் தான். அதுதான் ஐடியா. ஸோ ப்ரூஃப் சொல்யூஷன் வந்து என்னதுன்னா let D which is equal to finite set தானே, அது எப்படி எழுதலாம்? x1 x2 xn be a finite set, be the given finite set. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா put capital M which is equal to maximum of distance between xi comma xj. இதில் உள்ள எல்லா தூரத்தையும் பார்க்குறீங்க, அதில் மேக்ஸிமம் எடுத்துக்கிறீங்க. ஸோ i comma j belongs to இந்த செட்டு 1 2ல இருந்து n. ஓகே, ஸோ இதில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பார்க்குறீங்க, அதுதான் m. ஸோ தென் சின்ஸ் இந்த செட்டு x1 x2 xn is finite, இது ஃபைனைட்டாக இருக்கிறதுனால this m is real number, m is finite. m வந்து கண்டிப்பா இன்ஃபினிட்டி கிடையாது, m வந்து என்னது? ஒரு ரியல் நம்பர் எப்படி குறிப்பீங்க? strictly less than infinity. of course this is greater than 0, less than or equal to. ஓகே, ஏன்னா டிஸ்டன்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், அப்போ அதுக்கு மேக்ஸிமம் எடுக்கிறீங்க, அப்போ அதுவும் greater than or equal to 0 இருக்கும். ஆல்சோ பாருங்க இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தான் m. அப்போ இதில் உள்ள ஒவ்வொருத்தரும் யாரோட கம்மியா இருப்பான்? m ஓட கம்மியா இருப்பான். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் xi, xj which is less than or equal to m
for every I comma j belongs to 1 2 to n. இது இன்னொரு வகையில் எப்படி எழுதலாம்? Distance between xi comma xj which is less than or equal to m for all xi comma xj belongs to the set t. அப்படி எழுதலாமா? So this implies that D is bounded. Okay, so that's the solution. Okay, next problem will go. Next என்ன problem கொடுத்தோம் அப்படின்னா I can have, this is the second problem. Suppose A comma B are two bounded subsets of a metric space capital X, then A union B is bounded. Okay, இதுதான் ப்ரூஃப் பண்ண போறோம். இதை ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்ங்க பாருங்க. இது A பவுண்டட்னு கொடுத்துட்டாங்க, B பவுண்டட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு ஒரு பவுண்டு, ஒரு நம்பர் கிடைக்கும், இதுக்கு ஒரு பவுண்டு கிடைக்கும். சரி, இந்த ரெண்டு பவுண்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஏன்னா இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவீங்கல்ல. அப்போ இது ரெண்டு பாயிண்ட் ஏலே இருந்துன்னா, so that is, see, look at this here. Okay, suppose this is my A and I call it B. This is my B. This is my B. This is my B. Okay, this is my B. அப்ப இதுல ரெண்டு புள்ளி எடுத்தாலும் இதனுடைய தூரம் வந்து m1 அப்படிங்கிற ஒரு நம்பரோட கம்மி. இதுல இந்த ரெண்டு புள்ளி எடுத்தாலும் அதனுடைய தூரம் வந்து m2ங்கிறதோட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா நமக்கு அந்த m1 வராது. ஓகே, அப்ப நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ வில் கோ ஃபார் அ சொல்யூஷன். என்ன அப்படின்னா, see, first, since capital A is bounded, that is m1 greater than or equal to 0 such that distance between x comma y which is less than or equal to m1 for all x comma y belongs to capital A. A ல எந்த ரெண்டு புள்ளி எடுத்தாலும் அதனுடைய தூரம் வந்து இதோட கம்மியா இருக்கும், m1 ஓட கம்மியா இருக்கும். அப்ப இதே மாதிரி தானே B பவுண்டட்னு முடிச்சிருக்கோமா? அப்போ அதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, since B is bounded, since capital B is bounded, then there is m2 positive greater than non-negative such that distance between x comma y, சரி, இங்க x comma yங்கிறதுலாம் இந்த b ல உள்ள எலிமெண்ட்லாம் u comma v which is less than or equal to m2 for all என்ன பண்ணிக்கிறேன், x comma y belongs to b. சரி, x comma y போட்ட பாருங்க, u comma for every u comma v belongs to b. சரி, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? to prove A union B is bounded. Okay, இப்போ என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இது எப்படின்னா, if A equal to empty or B equal to empty, then nothing to prove. Then nothing to prove. Yeah, if A equal to empty, B equal to empty என்ன அர்த்தம்? A union B, A empty-ஆ இருந்ததுன்னா இது B-ஆ கிடைக்கும், or A union B வந்து என்னது A-ஆ கிடைக்கும். எப்போ B empty-ஆக இருந்தா A empty-ஆக இருந்தா B. அப்போ A union B equal to B already bounded. அது மாதிரி இங்க A union B equal to A already bounded. So nothing to prove. Okay, since
This is the reason. அப்போ interesting case எப்போ அப்படின்னா assume that both are non-empty. Assume that A not equal to empty and B not equal to empty. ரெண்டுமே எம்டியாக இல்லாத பட்சம் அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எதில் எடுத்துருக்கேன் ஏல எடுத்துக்கிட்டேன் அதை எக்ஸ் நாட் வச்சுக்கிட்டோமா எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அண்ட் இது நான் எம்டியா அப்போ அதில் என்ன பண்ணுறேன் யூ நாட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எதில் எடுத்துக்கிட்டேன் பியில் எடுத்துக்கிட்டேன் now for any x comma y belongs to A union B. A union B ல ஏதாவது ரெண்டு புள்ளி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த ரெண்டு புள்ளியுமே ஏல இருக்கலாம் இந்த ரெண்டு புள்ளியுமே பில இருக்கலாம் இல்லைன்னா ஒரு எக்ஸ் ஏல இருக்கலாம் ஒய் பில இருக்கலாம் எனக்கு எந்த கேஸும் தெரியாது A union B ல ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஓகே ஸோ நவ் தென் பை ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா shall I write this distance between x comma y which is less than or equal to distance between x comma x naught plus அடுத்த ஸ்டேஜில் என்ன எழுதுவீங்கன்னா distance between x naught comma y ன்னு எழுதுவீங்க ஓகே distance between x naught comma y naught போட்டோமா y distance between x naught comma y இப்படி எழுதுவீங்க இது அடுத்த லைன்ல என்ன எழுதுவீங்கன்னா this is less than or equal to இது அப்படியே கொடுப்பா distance between x comma x naught ஓகே ஓகே அப்போ இதுல இன்னொரு லைன் எழுதணும் if x comma y belongs to A then distance between x comma y which is always less than or equal to m1 ஒன்றும் இல்லை if x comma y belongs to B then distance between x comma y is less than or equal to m2 பிரச்சனை இல்லை so let x வந்து எதில் எடுத்துக்கிட்டேன் ஏல எடுத்துக்கிட்டேன் yங்கிறது bல இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை அதை தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம் அப்போ இது x வந்து ஏல எடுத்துக்கிட்டேன் y bல இருந்தால் தான் என்ன செய்யணும்னு கண்டுபிடிக்க போகிறேன் so by triangular inequality I am having this x comma x naught plus x naught comma y அப்போ இந்த x naught comma y எப்படி எழுதலாம்னா distance between x naught comma u naught plus distance between u naught comma y ன்னு எழுதிக்கலாமா u naught comma y fix x நாட்ங்கிற ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் u நாட்னு ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே and note that இது x ஏல இருக்கு x நாட் ஏல இருக்கு அப்போ this value is less than or equal to m1 இது u நாட் b ல இருக்கு y யும் b ல இருக்கு அப்போ இது less than or equal to m2 இது வந்து ஒரு நம்பர் ஃபிக்ஸ்டு நம்பர் distance between x நாட் comma u நாட் இது வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா take m equal to m1 plus m2 plus distance between x naught comma u naught x naught u naught fix பண்ணிட்டேன் ஓகேங்களா where x naught belongs to capital A u naught belongs to capital B are fixed அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா this implies that இங்க பாருங்க m வந்து இது ஒரு பாசிட்டிவ் இது ஒரு பாசிட்டிவ் இல்லைன்னா நான் நெகட்டிவ்னு எழுதலாம் பிளஸ் இது ஒரு பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் அப்போ நல்லா பாருங்களேன் I can write this m1 which is always less than or equal to m1 plus m2 plus and the distance between x naught comma u naught எழுதிக்கலாமா இது less than or equal to m1 plus m2 plus distance between x naught comma u naught எழுதிக்கலாமா ஏன் அப்படின்னா இது ஒரே ஒரு டேம் இந்த டேம் இங்க இருக்கு அது கூடவும் நான் அடிஷனலா ஒரு நம்பர் கூட்டியிருக்கேன் இங்க m2 இந்த டேம் இங்க இருக்கு அது கூடவும் நான் அடிஷனலா கூட்டியிருக்கேன் அப்போ இது பெருசா தான் இருக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எப்பெல்லாம் x, y ஏல இருந்தாலும் எனக்கு இது வந்து less than or equal to this m இதுதான் என்ன யாரு m this is equal to m okay and this is equal to m அப்போ இங்கே அதான ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க x ஏல இருக்கு y b ல இருந்ததுன்னா அதுவும்
less than or equal to இதுதான் equal to m. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா thus distance between x comma y which is always less than or equal to m for every x comma y belongs to A union B. ஏல அந்த எக்ஸும் ஒய்யும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. A யூனியன் பில இருக்கு. ரெண்டுமே ஏல இருக்கலாம், ரெண்டுமே பில இருக்கலாம், இல்ல ஒன்னு ஏல ஒன்னு பில இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து distance is always less than or equal to m ன்னு வந்துருச்சு. So this implies that A union B is bounded. ஓகே, அப்போ இதுல இன்னொரு கராலடி ஒன்று சொல்லலாம். என்னன்னா suppose A1, A2, AN are bounded sets in a metric space capital X. Then union I equal to 1 to n capital AI is bounded. இது எப்படி சார் சொல்றது அப்படின்னா அங்க பாருங்க, முதல்ல இது எப்படி சொல்ற இதுக்கு ப்ரூஃப் நீங்க தான் எழுத போறீங்க. ஓகேங்களா, ஐடியா மட்டும் சொல்றேன் பாருங்க. A1, A2, A3 to AN இருக்கு. இது பவுண்டட், இது பவுண்டட். அப்போ போன தியரத்தின்படி என்னது A1 யூனியன் A2 இஸ் பவுண்டட். இப்போ A3 பவுண்டட். அப்போ போன தியரத்தின்படி இது பவுண்டட், இது பவுண்டட். So this implies that A1 union A2 union A3 is bounded. அப்போ இது பவுண்டட், அப்புறம் A4 பவுண்டட். ஓகேங்களா, அப்படின்னா that implies that A1 union A2 union A3 union A4 இது பவுண்டட். இப்படியே n ஸ்டெப்ஸ் வந்துட்டீங்கன்னா you will get this. ஓகேங்களா, this set is a bounded set. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்னொரு தியரத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்டா எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா finite union of bounded sets is bounded. Okay, finite union of bounded sets is bounded. இதே அப்போ இன்ஃபைனைட் யூனியன் என்ன ஆகும் அப்படின்னா அது சொல்ல முடியாதுல்ல. இன்ஃபைனைட் யூனியன் ஆஃப் பவுண்டட் செட் பவுண்டடாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே, ஸோ இன்ஃபைனைட் கேஸ் the result may not be true. For infinite case the above statement need not be true. Okay, yeah, example என்ன தெரியுமா, you take A1 which is equal to singleton 1, A2 which is equal to singleton 2. ஓகே, அப்படியே வந்து AN அப்படிங்கிறது யாரு, this is equal to singleton n. இப்போ கேபிட்டல் A which is equal to union of இப்படி போய்கிட்டே இருக்கு. A100 singleton 100. அப்போ I equal to 1 to infinity capital AI இது யாரு, this is equal to n. ஓகே, நேச்சுரல் 1 2 3 4 எல்லாம் அப்படியே டாட் 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 this is equal to natural numbers 1 2 3 போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, is not bounded above. Okay, bounded above இல்ல, therefore it implies not bounded. இது not boundedங்கிறது ப்ரூஃப் பண்றது இதான் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல். ஓகேங்களா, so that's the end of second problem. வேற என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம், subset of அடுத்த ப்ராப்ளம் வந்து we'll take a third problem. Suppose A is subset of B and B is bounded. Then A is bounded. சொல்றது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா பாருங்க, given B is bounded அப்படின்னு என்ன அர்த்தம், that is distance between x comma y which is always less, that is there is m greater than or equal to 0 such that
such that distance between x comma y which is less than or equal to m for all x comma y belongs to b. அப்போ இது b okay, so this is b, இது bounded இருக்கு, இது a ஓகேங்களா. so this is my a. நீங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க எங்க ரெண்டு புள்ளி எடுத்தாலும் அந்த ரெண்டு புள்ளியினுடைய தூரம் வந்து எதோட கம்மி, இந்த m ஓட கம்மி. அப்ப ரெண்டு புள்ளி இங்க a ல ரெண்டு புள்ளி எடுத்தா அதுவும் b ல தானே இருக்கு. a because a is a subset of since a is a subset of b ஆக இருக்கிறதால for every x comma y belongs to capital A implies x comma y belongs to capital B. So this implies that distance between x comma y which is less than or equal to m. a ல ரெண்டு புள்ளி எடுத்தோம்னா அந்த ரெண்டு புள்ளியும் எதுல இருக்கும், b லயும் இருக்கு. b ல இருந்தனா அந்த அதனுடைய தூரம் வந்து எதோட கம்மி, m ஓட கம்மி. So this is true. Hence distance between x comma y which is less than or equal to m for every x comma y belongs to a. a ல இருந்தனா அது b லயும் இருக்கும். since x comma y belongs to b. b ல இருக்கிறதுனால அதனுடைய distance வந்து கம்மி. ஓகே, வேற என்ன கொடுத்திருக்கோம்?